Hi guys. இப்போ வந்து என்ன டாபிக்னா நம்ம சம்மர் பத்தி பேச போறோம். சம்மர்ல வந்து என்னன்னா நமக்கு சம்மர் வந்து என்ன சொல்றது, சம்மர் வந்தா எல்லாத்துக்குமே ஹாப்பியா இருக்கும். பட் வந்து நம்ம பாடிக்கு வந்து என்ன ஆகும், நம்ம பாடிக்கு சுத்தமா செட் ஆகாது. ஏன்னா வந்து ஹீட் பயங்கரமா ஆகும். அதுவும் இந்த வருஷம் வந்து எல்லா சைடுமே வந்து ஹீட் ரொம்ப இருக்குன்னு தான் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. பயங்கர ஹீட். அதனால எல்லாருமே அவங்க பாடி வந்து ஹைட்ரேட்டா வச்சுக்கோங்க. நல்லா வந்து தண்ணி நிறைய குடிங்க. 12 டு ஆஃப்டர்நூன் 12ல இருந்து ஆஃப்டர்நூன் ஈவினிங் 3 o'clock வரையுமே வந்து யாரும் வந்து மேக்ஸிமம் வெளியே போகாதீங்க. பட் டெலிவரி பர்சன்ஸ்லாம் கன்ஃபார்ம் போய் தான் ஆகணும். ஸோ உங்களை நீங்க வந்து ஹைட்ரேட்டரா வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு 3 லிட்டர் வந்து தண்ணி குடிங்க. தண்ணி தாக எடுத்தாலும் தண்ணி குடிக்கணும்ன்ற அந்த ஹேபிட்டை விட்டுருங்க. எப்பப்பெல்லாம் தோணுதோ அப்பப்பெல்லாம் தண்ணி குடிங்க. அதே மாதிரி வந்து ஹீட்டை ரெடியூஸ் பண்ற மாதிரி ஃபுட் எடுத்துக்கோங்க. முடிஞ்ச அளவு வந்து இந்த வாட்டர் மெலன் சீசன் ஃபுட் வந்து அந்தந்த சீசனுக்கு வந்து கம்பல்சரி எல்லாருமே எடுத்துக்கணும். இந்த சீசனுக்கு வந்து என்னன்னா முலாம்பழம், அப்புறம் வந்து தர்பூசணி பழம், அப்புறம் வேற என்ன வரும், மாம்பழம். ஹீட் அது வந்து இன்னும் கொஞ்ச நாள் ஆகும் வரதுக்கு. ஸோ அதெல்லாம் முடிஞ்ச அளவு வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. மற்றபடி வந்து வாட்டரி ஃபுட் கண்டென்ட்டா நிறைய எடுத்துக்கோங்க. வெள்ளரிக்காய் அது மாதிரி எடுத்துக்கோங்க. இல்ல வந்து இன்டேக்கா வந்து இளநீ, கம்மங்கூழ் அது மாதிரிலாம் வந்து எடுத்துக்கோங்க. அதெல்லாம் வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. அப்புறம் வந்து அதே மாதிரி ஸ்கின்னை வந்து எக்ஸ்பாலியேட் பண்றதுக்கு ஸ்கின் பேக் போட்டுக்கோங்க. டேன் ஆகாம இருக்கிறதுக்காக கம்பல்சரி எல்லாரும் சன்ஸ்கிரீன் யூஸ் பண்றாங்க. பெஸ்டா சன்ஸ்கிரீன் எதுவோ அதை நல்லா சர்ச் பண்ணி பார்த்து சன்ஸ்கிரீன் உங்க ஃபேஸ்க்கு எது சூட் ஆகுமோ அதை பார்த்து போடுங்க. ஏன்னா வந்து ஒருத்தவங்க போறது உங்களுக்கு இன்னொருத்தவங்களுக்கு சூட் ஆகாது. ஸோ சன்ஸ்கிரீன் வந்து கரெக்டா பார்த்து செக் பண்ணி யூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி வந்து அடிக்கடி வந்து ஃபேஸை வந்து வாஷ் பண்ணுங்க. ஏன்னா வந்து ரொம்ப ஹீட் ஏறும்போது நமக்கு வந்து பிம்பிள்ஸ், ஆயில் செக்ரேஷன் நிறைய இருக்கும். அதனால அடிக்கடி ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிட்டே இருங்க. அதனாலே உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து ஹீட் ரெடியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி. ஏன்னா இது பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்றேன். ஏன்னா வந்து அடிக்கடி ஃபேஸை வாஷ் பண்ணீங்கன்னா ரொம்ப ஆயில் வந்து ஃபேஸ்ல செக்ரேஷன் ஆகிறவங்களுக்கு வந்து ஆயில் வந்து கம்மி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதிகமா. அதனால ஆயில் கம்மியாகும்னு நினைச்சீங்கன்னா மற்றபடி ஃபுட் ஐட்டம்ன்றதை விட ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிக்கிட்டே இருங்க. தண்ணி நிறைய குடிங்க. அது மெயினானது. அதே மாதிரி வந்து ஆயில் சம்பந்தப்பட்ட ஃபுட்ஸ் எல்லாம் வெயில்ல முடிஞ்ச அளவு அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வெயில் நேரத்துக்கு தான் ரொம்ப நமக்கு வந்து கிருகிருன்ட்டு ட்ரௌசினஸா ரொம்ப ஃபீல் ஆகும். அதனால நல்லா பாத்துக்கோங்க. அதே மாதிரி கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் குடும்பத்தை பாக்குறேன்ற பேர்ல உங்களை நீங்க கவனிக்காம விட்டுறாதீங்க. உங்களையும் பாத்துக்கோங்க, பிளஸ் உங்க குடும்பத்தையும் பாத்துக்கோங்க. ஏன்னா வந்து எல்லாருமே வந்து குடும்பத்துக்காக தான் ஓடிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ வந்து உங்க உடம்பையும் நல்லபடியா டேக் கேர் பண்ணி உங்க ஃபேமிலியையும் டேக் கேர் பண்ணி நல்லபடியா எல்லாருமே பாத்துக்கோங்க. ஏன்னா வந்து குடும்பத்தை பாக்குறேன்ற பேர்ல உங்களை பார்க்காம விட்டு அப்புறம் உங்களுக்கு உடம்பு சரியில்லாம போய் அப்புறம் ஹோல் ஃபேமிலியுமே ஃபீல் பண்ணுவீங்க. அதனால கொஞ்சம் உங்களுக்குன்னு ஒரு 10 minutes டேக் கேர் பண்ணிக்கோங்க. நல்லா சாப்பிடுங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்க, எல்லாருமே நல்லா தூங்கி எழுந்திரிங்க. வெயில்ல வந்து தூக்கம் இல்லாம யாரும் இருக்காதீங்க. முடிஞ்ச அளவு நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. வெள்ளரிக்காலாம் நிறைய இந்த சீசன்ல கிடைக்கும். அதெல்லாம் நிறைய இன்டேக் எடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் வந்து தண்ணி மத்ததே எது குடிக்கிறீங்களோ இல்ல தண்ணி குடிங்க, இளநீ குடிங்க. கம்மங்கூழ்ல இப்ப இந்த இதுக்கு பெஸ்ட் சாய்ஸ். ஏன்னா வந்து வெயில் நேரத்துக்கு நமக்கு சாப்பிடவே தோணாது. கன்ஃபார்ம் சொல்றேன், வெயில் நேரத்துக்கு நமக்கு சாப்பிடவே தோணாது. நீர் ஆகாரமா தான் உள்ள குடிக்க தோணும். அதனால மோர் குடிங்க. தயிரை விட மோர் சாப்பிடுங்க. தயிர் வந்து கொஞ்சம் ஹீட் கண்டென்ட் தான். மோர் வந்து அந்த தயிரவே டைல்யூட் பண்ணி ஒண்ணு தாளிப்பு கூட சாப்பிடலாம், இல்லைன்னா அப்படியே சாப்பிடலாம். அதனால மோர் கண்டென்ட், மோர் லிக்விட் ஐட்டம் கண்டென்ட்டா எல்லாமே எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்க உடம்புக்கு ரொம்ப ஹைட்ரேட்டிங்கா நல்லா இருக்கும். நல்ல பாடியும் வந்து கூல் ஆயிக்கிறோம். இல்லைன்னா தண்ணி சரியா குடிக்கிறனால மேக்ஸிமம் தலைவலி கன்ஃபார்ம் தலைவலி வந்து கண்டிப்பா வரும். அதனால தலைவலி வராம இருக்கணும்னா தண்ணி நிறைய குடிங்க. தண்ணி குடிச்சாலே பாடியில இருக்க முக்காவாசி பிரச்சனை சார்ட் அவுட் ஆயிரும். அதனால தண்ணி குடிச்சு உடம்பு ஹைட்ரேட்டா வச்சு உங்களுக்கு நீங்க டேக் கேர் பண்ணிக்கங்க. ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. சன்ஸ்கிரீன் ஏதாவது வேணும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா வந்து எனக்கு கமெண்ட் போடுங்க, நான் உங்களுக்கு வந்து சென்ட் பண்றேன். நெக்ஸ்ட் வீடியோல இதே மாதிரி குட் டாபிக்ஸோட நம்ம வந்து மீட் பண்ணலாம். மறக்காம என்னோட சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ வந்து பெல் பட்டனை அமைக்க வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோ அனைத்தும் உங்களுக்கு வரும். நான் வந்து என்னோடதுல வந்து பியூட்டி கண்டென்ட், ஸ்பிரிச்சுவல் கண்டென்ட், குக்கிங் கண்டென்ட் போட்டுட்டு இருக்கேன். என்னோட சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல கண்டிப்பா மீட் பண்ணலாம். பாய்.